This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து புராண கதைகள் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் வந்துட்டு 9வது பாகம். ஸோ அந்த 9வது பாகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புராண கதைகளில் மகாபாரதம் வந்துட்டு இதிகாசம் யாருமே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு கதை. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. இதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தனித்துவங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு தனித்துவம் வந்துட்டு கர்ணனுக்கு இருக்குது. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கர்ணன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வள்ளல் அப்படின்னே சொல்லலாம். கர்ணன் அதாவது தான தர்மத்துக்கு வந்துட்டு கர்ணனை மிஞ்சின ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மனுஷன். ஆனால் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தன்னோட உடலோட ஒட்டி இருக்கக்கூடிய கவச குண்டலம், ஓகேங்களா, காதில் போடுறது குண்டலம், மார்போட இருக்க வந்துட்டு கவசம், இதை வந்துட்டு கொடுக்குறாரு. யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திரன் வந்துட்டு வேஷம் போட்டு வராரு அந்தணன் மாதிரி. அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு யாசகமாக கேட்குறாரு. அதாவது வந்துட்டு பிச்சையாக தான் கேட்குறாரு. கடவுளே பிச்சை எடுத்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கர்ணன் தாங்க. வேறு யாருக்கிட்டையுமே கடவுள் வந்துட்டு பிச்சை எடுத்திருக்க மாட்டார். ஆனால் கர்ணன்கிட்ட வந்து பிச்சை எடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலேருந்து அப்படி கிழிச்சு பிச்சு எடுத்து அதை வந்துட்டு தராரு. காரணம் என்னன்னா அவருக்கு எதை யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். மேலும் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. கர்ணனுக்கு ஒரு கர்வம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போருன்னு வந்தா நம்மளை காக்கக்கூடிய அந்த திவ்ய அஸ்திரம், இதை வந்துட்டு நம்ம வந்து திருப்பி உடம்புல இருந்து எடுத்துறமே நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட கர்ணனுக்கு கிடையாது. ஏன்னா அவரோட திறமை மேல அவருக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கர்ணன்கிட்ட வந்து இந்திரன் வந்து இப்போ அந்தணன் வேஷம் போட்டு வந்து கேட்குறாரு. தெரிஞ்சே கொடுக்குறாரு. அப்படி தெரிஞ்சே கொடுத்த உடனே இந்திரன் வந்துட்டு அந்த காயங்களை எல்லாம் உடனே ஆற்றி அவருக்கு ஒரு அஸ்திரத்தை அவரும் தராரு. ஸோ அந்த அஸ்திரத்தை பற்றி போன வீடியோலயே தந்துட்டேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் போய். ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய கதைகள் தொடர்ந்து வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.